வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் 2 பதிவினை காணப்படும். ஏப்ரல் 2 பதிவாக நாம் அவர் பதித்த ஆங்கில பதிவினை தமிழாக்கமாக ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் செயலாற்றுபவர் என்று கூறலாம். மனிதன் இன்பத்தையும் துன்பத்தையும் உருவாக்குவான். மனதின் நிலையான மனப்பான்மை நடத்தையின் போக்கை தீர்மானிக்கிறது. மேலும் நடத்தையின் போக்கிலிருந்து மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின்மை என்று அழைக்கப்படும் அந்த எதிர் வினைகள் வருகின்றன. மனிதனால் விளைவுகளை நீக்க முடியாது, ஆனால் காரணங்களை மாற்ற முடியும். அவர் தனது இயல்பை தூய்மைப்படுத்த முடியும். அவர் தனது குணத்தை மாற்றியமைக்க முடியும். தன் வெற்றியில் பெறும் ஆற்றல் உள்ளது. தன்னை மாற்றிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அதை மாற்றிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன் சொந்த எண்ணங்களால் சூழப்பட்டவன் என தமிழாக்கமாக அவர் பதித்த ஆங்கில பதிவினை கூறலாம். What he says in English in single word, we can say, maker must acquire knowledge every rightful way. For the day, April 2. Man is the maker of happiness and misery. Fixed attitudes of mind determine courses of conduct. And from causes of conduct on those reactions called happiness and unhappiness. Man cannot abrogate effects, but he can alter causes, can purify his nature, he can remold his character. There is great power in self-conscious. There is great power in self-conquest, and there is great joy in transforming himself. Each man is circumscribed by his own thoughts. What we say is that April 2, we can say it in acrostic. Milker must acquire knowledge every rightful way. ஏப்ரல் 2 தமிழாக்கமாக செயலாற்றுபவர் என கூறி இந்த பதிவினை ஏப்ரல் 2 அகத்தமிழ் ஆண்டின் ஒவ்வொரு நாள் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.